தற்போதைய அண்மை செய்தி. அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளிலேயே பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரி அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு எதிர்த்து இபிஎஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட அந்த அறிக்கையில அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு? குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைச்சிருக்காரு. இது குறித்தான உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில 13 வயது சிறுமி அரசு பள்ளியில பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் 3 பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த பதிவுல அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளிலேயே பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பெண் பாதுகாப்பு மீதான பொறுப்புடன் நான் சுட்டிக்காட்டிய போதே எடப்பாடி பழனிசாமி பீதியை கிளப்புகிறார் என்று சொன்ன ஸ்டாலினுடைய இந்த மாடல் அரசுடைய அமைச்சர்கள் இப்போது என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். அரசு பள்ளி மாணவிக்கு தான் படிக்கக்கூடிய பள்ளிகளிலேயே பாதுகாப்பு இல்லை என்பது வேலியே பயிரிடுகின்ற செயல் என்றும் ஸ்டாலினுடைய இந்த மாடல் திமுக அரசை இந்த கொடூரமான செயலுக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளியதற்கு இந்த மாடல் அரசு வெற்றி தலைகுனிய வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். கொஞ்சமேனும் மனசாட்சி இருந்தால் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த அநீதிகளுக்கு பொறுப்பேற்று பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தனக்கு திராணி இல்லை என்று பகிரங்கமாக அறிவித்து மக்களிடம் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். இந்த போச்சம்பள்ளி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 3 மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த அரசை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் பதிவின் மூலமாக வலியுறுத்தியிருக்கின்றார். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி. சிவா.